ஒரு நாள் அந்த கலை, நான் சொன்னல கோதுமைக்கு நடுவே சத்துருவால வந்து விதைக்கப்பட்ட அந்த கலை ஆண்டவரை பார்த்து, இவ்வளோ நாள் நான் கலையா வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இவ்வளோ நாள் நல்லா எல்லாம் ஆராதிக்கும் போது அங்கே உட்காந்து நான் வேற எதையோ பணத்தை பற்றி சிந்திச்சுட்டு உட்காந்து இருந்த ஆண்டவரே, எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கும் போது நான் ஊழியக்காரரை திட்டிக்கிட்டு இருந்தேன் ஆண்டவரே, இப்படிப்பட்ட கலையா வாழ்ந்துட்டேன், என்னையும் மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா கலையவே கோதுமையா மாற்றுகிற வல்லமையோட நம்முடைய ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், எந்த கலையாவது களை பிடுங்க வரும்போது, எஜமானே என்னை கோதுமையா மாத்துன்னு சொன்னா இந்த பூமிக்குரிய எஜமான்களால முடியுமா? ஆனா நம்முடைய தேவனால முடியும். அது எப்படி எனக்கு தெரியும் நீங்க கேட்குறீங்களா? பன்றியை விட கேவலமா இருந்த என்ன ஆட்டுக்குட்டியா மாத்தினவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே